லூக்கான செய்தி 15ஆம் அதிகாரம் பிறகு எடுத்து வாசிங்க. 11 ஆண்டவர் ஒரு உவமை சொன்னார். இளைய குமாரன் அப்பா கூட இருக்கும்போது அவனுக்கு மேன்மை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. உயர்வு இருந்துச்சா? அவன் யாருங்க? அவன் சொந்த கிராமத்தில் அவன் ஒருவேளை தாறுமாறா இருந்தவனா கூட இருந்தா கூட ஐயா ஐயா வர்றாரு அப்படிதான் சொல்லியிருப்பான். அல்லேலூயா. ஏன்? ஊர் பெரியவரியா, செல்வந்தருடைய மகன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவனுக்கு எல்லா மேன்மையும் உயர்வும் இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்பா விட்டு பாவத்தை நோக்கி போயிட்டான். குடிகாரனா மாறிட்டான். விபச்சாரிகளோடு இணைந்தான். தாறுமாறா வாழ்ந்தான். முடிவென்ன சொல்லுங்க? முடிவென்ன? பாவத்தோடு இணைகிறவன் பால்பட்டு போவான். சொல்லுங்க. பாவத்தோடு இணைகிறவன் பால்பட்டு போவான். பால்பட்டுன்னா என்னது? நாசமா போவான். பிரைஸ் தி லார்ட். பாவத்தோடு ஒருத்தர் இணைஞ்சிட்டா என்ன செய்வான்? பால்பட்டு தான் அவன் வாழ்க்கை பாலைவனமா போயிடும். அவன் வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கையா போயிடும். அல்லேலூயா. 2 கைகளை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பைபிள் சொல்லுகிறது, ஒரு நாள் அவன் புத்தி தெளிந்து தந்தையிடத்திலே திரும்பி வந்தான். உங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் மனம் திரும்புதல் வேண்டும். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, மனம் திரும்பும் பாவியை குறித்து பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட். மனம் திரும்புகிற பாவியை குறித்து என்ன உண்டாகிறது? ஒரு மனிதன், நீ யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ மனம் திரும்புவாய் என்றால், உன் பாவ வழிகளை விடுவாய் என்றால், உன் தாறுமாறான வழிகளை விடுவாய் என்றால், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். நல்ல 2 கைகளை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாருக்கு உயர்வு? மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வருகிறவனுக்கு உயர்வு. இவன் பன்றி கூட்டில் கிடக்கும் போது உயரல, பாவ வழியில் இருக்கும் பொழுது உயரல. மனம் வருந்தி என் தந்தையிடம் திரும்பி போவேன் என்று சொல்லி அவன் தந்தையிடம் திரும்பி வந்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவன் பைபிள் சொல்லுகிறது, அப்பா அவனை என்ன செய்தாரு? அரவணைத்தார், அழுக்குகளை மாற்றினார், கந்தல்களை மாற்றினார். அவனுக்கு நல்ல நன்மைத்தனத்தின் உச்சிதானமான காரியங்களை கொடுத்து அந்த வீட்டில் விருந்தையும் அவனுக்கு உயர்வையும் ஆண்டவர் கொடுக்கிறதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், அதே போல ஒரு பாவியான பெண் இருந்தாள். பாவத்தில் வாழ்ந்தவள், விபச்சாரத்தில் இருந்தவள். அவள் அந்த நிலையில் இருக்கும் பொழுது அவளை கையங்களவுமா பிடித்தோம்னு தான் சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். இவளை என்ன பண்ணணும்? கல்லறிந்து, சொல்லுங்க, கல்லறிந்து. ஆனா அதே பாவியான பெண் இயேசுடைய பாதத்தில் வந்து விழுந்தான். அல்லேலூயா. இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த தீமை எனக்கு வேண்டாம்னு இயேசுடைய பாதத்தில் வந்து விழுந்து கண்ணீரால், தன்னுடைய கண்ணீரால் அவருடைய பாதங்களை நனைத்து கூந்தலால் துடைத்து ஓயாது முத்தமிட்டாள். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், என்னை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை குறித்தும் பேசப்படும். கை தட்டுங்க பார்ப்போம். சக்கேயுவை பாருங்கள். அவன் ஒரு அநீதியாய் வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனா அந்த அநீதியா வாழ்ந்த மனிதன் இயேசுவை தேடினாரு, மேலே ஏறினாரு, அவர் வீட்டுக்கு வந்தாரு. இதெல்லாம் விட மேல என்ன இருக்குங்க? அவனை உலகம் பாவின்னு அழைத்தது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மனம் திரும்பி எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறேன் என்று அவன் மனம் மாறியும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்று இவனும் அபிரகாமின் குமாரனே. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப முதலாவது எங்கே உயர்வு ஆரம்பிக்கிறது என்றால், நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உயர்வை தருகிறார். ஆமென். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும்
அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று, கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.